எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, குரு அதிசார பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய ஒரு தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் 1:56 புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடக ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார். கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடக ராசியில அதுவும் குறிப்பா உச்சம் அடைஞ்சு உட்கார்றார். அப்ப அதாவதுன்றது பார்க்கும்போது 2025 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி முதல், அதே 2025 வருடத்துல நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை. அப்ப இந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நவகிரகத்திலேயே சுபகிரகம் கொண்டவர் யாருன்னா இந்த குரு பகவான் தான். நிறைய அந்த குருவுக்கு பேர் உண்டு. அதாவது குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்த்தா கோடி நன்மை. அப்ப இந்த குரு பகவான் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, தொழில் சரியான முறையில் இல்லாதவங்களுக்கு, படிப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு, படிச்சுட்டு நல்ல வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு, அரசியல், கலைத்துறை, சினிமாத்துறை, வெளிநாடு, இந்த மாதிரி எதை தொட்டாலுமே நம்ம கேட்குற கேள்வி ஒண்ணுதான், சாமி எனக்கு குரு பார்வை நல்லா இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். காரணம் என்னன்னா, ஒரு பொதுவாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குரு தான் ஒரு மனிதனுக்கு முக்கிய ஒரு ஆணி வேறுன்னு நம்ம சொல்லலாம். அந்த குரு பகவான் தான் இப்ப அதிசாரம் ஆகிறார். அதிசாரம் அப்படின்னா அதாவது முன்னாடி போறது, வக்ரம் அப்படின்றது பின்னாடி ரிபேர்ஸ்ல வர்றது, அதிசாரம்ன்றது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடி போறது, ஒரு குறுகிய நாள். அதுதான் இந்த குரு அதிசாரம். அப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்குமே எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த காணொலியில கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. பொதுவா கன்னி ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா புதன் பகவான். புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்கு அதிபதி புதன் பகவான் சொல்லுவாங்க. சரியா? இப்போ உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அப்ப இந்த கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆல்ரெடி உங்களுக்கு என்னன்னா கண்டக சனி நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். அப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி நடக்கும்போது அதை பத்தி நீங்க அதுவும் இப்ப கவலைப்பட வேண்டியது இல்லை. காரணம் என்னன்னா, இப்ப சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால கண்டக சனி பத்தி நீங்க துளி கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சனியுடைய தாக்கம் உங்களுக்கு இப்ப இல்லை. சரிங்களா? இப்ப அப்படி இருக்கும்போது குரு பகவானும் இப்ப அதிசாரம் ஆகி உங்க ராசியில 10ஆம் இடத்துல இருந்து இப்ப 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு உட்கார்றாரு. அது சாதாரணமா உட்காரல, உச்சமடைஞ்சு உட்கார்றாரு. இப்ப பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, அதாவதுன்றது ஒரு கிரகம் அதிசாரம் அப்படின்றது பார்க்கும்போது முன்னோக்கி நகர்ந்து வர்றதுக்கு பேர் தான் அதிசாரம். அதே பின்னோக்கி நகர்ந்து போறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வக்ரம். அப்ப இந்த அதிசாரம் உங்களுக்கு 2025 மே மாசம் 14ஆம் தேதியிலிருந்து இந்த அக்டோபர் மாசம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 10ல் குரு இருந்தார். 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். நிறைய பேருக்கு நீங்களா வேலை விடுற மாதிரி வந்திருக்கலாம், வேலை பறிபோய் இருக்கலாம், வேலை செஞ்சு புரோஜனம் இல்லாத இருக்கலாம். ஒரு வேலை செய்து அந்த சம்பளம் வாங்கறதுக்குள்ள போதும் ஆயிரலாம். ஒரு வேலை முடிச்சு வெளியில வரதுக்குள்ள சங்கடப்பட்டு வெளியில வரக்கூடிய நிலைமை தான் உங்க நிலைமை. பொதுவா கன்னி ராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்புல ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு 2025 மே மாசம் 14ஆம் தேதியிலிருந்து இந்த அக்டோபர் மாசம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த கேப்ல பாத்தீங்க அப்படின்னா தொழில் பிரச்சனை நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு கொடுத்துருக்கணும். இதுல அதாவது குடுக்கல் வாங்கல் தாமதமாகிறது, ஃபைனான்ஸ் ரீதியா பார்த்தீங்கன்னா தடையாகிறது, வரவேண்டி காசு வராம, வெச்ச நகையை திருப்ப முடியாம, கொடுத்த பணம் வாங்க முடியாம, பணம் முடக்கடி, தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம. ரெண்டாவது இப்போ உங்களுக்கு கண்டக சனி இல்லையா, அதனால பார்த்தா நிறைய பேருக்கு அதாவது ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு வகையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை,
தையல் போடக்கூடிய நேரம், கட்டக்கூடிய நேரம், ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்கக்கூடிய நேரம், அதாவது ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல விரயங்களும் கொடுத்துருப்பாரு. இது எல்லாம் தாண்டி இந்த உடைய குரு அதிசாரம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுதுன்றதுல மாற்றமே இல்லை. ஏன்னா பொதுவாக ஒவ்வொரு மனிதருக்குமே நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்று பார்த்தா 11ஆம் இடம் லாபஸ்தானம், அற்புதமான ஒரு இடம். பொதுவாக ஒரு ஜாதகம் பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம், எனக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறாரு, 11ஆம் இடம் நல்லது நடக்குமா? ஏன்னா 11ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு வலுத்தா மட்டும்தான் இடம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், மண்மனை கிரையம் பண்ண முடியும், வெளிநாடு போக முடியும், அரசியல் பட்டம் பதவியில சாதிக்க முடியும், பொதுவாக நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்படியாப்பட்ட 11ஆம் இடத்துக்கு இப்போ குரு வராரு. உங்களுக்கு 11ஆம் இடம்ன்றது எந்த ராசின்னு பார்த்தா கடகராசி. அப்ப அந்த கடக ராசிக்கு தான் இப்ப குரு பகவான் வராரு. அது சாதாரணமா வரல, 11ஆம் இடத்துக்கு குரு உட்கார்ந்து அந்த வீட்டுல ஒச்சமடைகிறாரு. அப்ப ஒச்சமடையக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல என்ன கொடுக்குறாரு அப்படின்னா புத்திர செல்வத்தை தான் கொடுக்குறாரு. ஏன்னா ஒருத்தருக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், 1000 காலத்து பயிர். உங்களுக்கு எவ்வளவு கோடிக்கணக்கான கூட சொத்து வச்சிருங்க, அது யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு தான் கேட்பாங்க. அப்போ நமக்கு குழந்தை இல்லைங்கும் போது நம்ம என்ன சொல்றோம், எங்கே ஒரு ஜாதகத்தை கொடுத்து ஜாதகம் பார்க்கும்போது ஐயா எங்களுக்கு புத்திர பாக்கியம் குரு பகவான் கொடுப்பாரா, குரு பார்வை நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்றோம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன சொல்றோம், எங்களுக்கு குரு பார்வை இருக்கா, கல்யாணம் எப்ப நடக்குன்னு பாருங்கன்றோம். அப்ப குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், புத்திர பாக்கியமா இருக்கட்டும், தொழில சாதிக்கிறதா இருக்கட்டும், குரு நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம சாதிக்க முடியும். அப்ப அந்த குரு பகவான் இப்ப உங்களுக்கு 11ஆம் இடத்துல வராரு, லாபஸ்தானத்துல வராரு, அது உச்சம் அடைஞ்சு உட்கார்றாரு. அப்ப இந்த அக்டோபர் மாசம் 11ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும், அப்ப 26 நாள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கறீங்களா, உங்களுக்கு 5ஆம் இடம் மட்டும் நல்லா இருந்தா போதும், உங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுக்குறாரு. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான புத்திர தோஷம், குருவோ சனியோ இருந்தா தாமதப்படுத்துவோம், ஆனா கொடுத்துருவோம், நீங்க பயப்பட தேவையில்லை. அப்போ உங்களுக்கு 5ஆம் இடம் நல்லா இருந்தா புத்திர பாக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கும். 7ஆம் இடம் நல்லா இருந்தது அப்படின்னா மாங்கல்யம் கண்டிப்பா உங்களுக்கு அமையும். ஏன்னா கலஸ்திரஸ்தானம் 7ஆம் இடம். அப்ப 2, 4, 7, 8, 12ல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், 1, 2, 7, 8ல ராகு கேது இருந்தால் நாகதோஷம், 7, 8ல சனியோ சுக்கிரனோ இருந்தா தாரதோஷம். அப்ப திருமணத்துக்கு இந்த 3 தோஷம் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல குரு பார்வை நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு திருமண யோகம் அமையும். அதுக்கு இந்த குரு அதிசாரம் நிச்சயம் நல்லது பண்ணுவார். ஆல்ரெடி உங்களுக்கு சனி இருந்தாலும் அந்த தாக்கம்ன்றது இல்லைன்னு முன்னையே சொல்லிட்டேன் நான். அப்ப சனி தாக்கம் இல்லைன்னா குரு உங்களுக்கு கண்டிப்பா 11ஆம் இடத்துல நல்லது பண்றாரு, புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு, தொழில் வளர்ச்சி கொடுக்குறாரு. அதுபோக குறிப்பா இந்த காதல் விவகாரத்துக்கெல்லாம் கை கொடுக்குறாரு. இன்னைக்கு காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்னைக்கு விரும்பிட்டு இருக்கிறவங்களுக்கு, நேசிச்சுட்டு இருக்கிறேன் நான் 1 லட்சம் பட்சமா நான் பாக்குறேங்க அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு இந்த காதல் கல்யாணம் எல்லாம் ஓரளவுக்கு கைகூடி வரக்கூடிய யோகம் கண்டிப்பா நல்லா இருக்கு. அப்ப இதை தாண்டி பார்த்தா நான் அரசியல சாதிக்கிற வாய்ப்பு இருக்குதா, வெளிநாடு போறதுக்கு யோகம் இருக்குதா, கலைத்துறையில நான் சாதிப்பேனா, அதே போக இந்த கச்சா எண்ணெயிலையோ, 2வது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த காயின்லயோ இல்லை இந்த மாதிரி லாட்ரி சீட்லயோ இல்லை இதை தொட்டு பார்த்துட்டு எனக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க ஜாதகம் வலுத்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னா முதல்ல நம்ம எங்க பார்க்கணும், ஜாதகத்தை பார்க்கணும். அப்ப ஜாதகம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். எப்படி பார்த்தாலும் கன்னிராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வரக்கூடிய காலம் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா மண்மனை வாங்குற யோகம் தான் நிறைய இருக்குது. மண்மனை வாங்கலாம், கிரையம் பண்ணலாம், ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், புதுப்பிக்கலாம். அதே சமயத்துல வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் இது எல்லாமே சேர்றதுக்கு இந்த மாசம் உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் கார் எடுக்கலான் இருந்தேங்க, வண்டி எடுக்கலான் இருந்தேன், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கலான் இருந்தேன், எங்க போய் கேட்டாலும் கண்டக சனி வேணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அருமையான ஒரு சான்ஸ் இது. சரிங்களா? காத்துள்ள போது தூத்திக்கணும், மழை வராதம்னா வீடு கட்டிக்கணும், காத்தடிக்கட்டும், அதாவது காத்து முடிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா ஃபேன் வச்சு தூத்தும் போது கரண்ட் பில்லு வேஸ்ட் தான், எனர்ஜி வேஸ்ட் தான், அலைச்சல் வேஸ்ட் தான். அதுபோல எப்படின்னா இளமை இருக்கும்போது சாதிச்சுக்கணும், முதுமை இருக்கும்போது படுத்துக்கணுன்ற மாதிரி இது உங்களுக்கு சாதிக்கிறதுக்கு உண்டான தருணம். இந்த மாதிரி ஒரு நேரத்துல நிச்சயமா நான் என்ன கேட்கிறேன்னா உங்க ஜாதகம் முதல்ல எவ்வாறு இருக்குதுன்றத முதல்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா நல்லது.
அதே மாதிரி ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம், அதுக்கு தகுந்த மாதிரி பெண் பார்க்கறதோ, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ, இல்லை உடல் உபாதைகளுக்கு சரி பண்ணிக்கிறதோ, இல்லை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு சொந்த தொழில் செய்கிறதோ, இல்லை எந்த படிப்பு எடுத்தால் நல்லா இருக்கும், எந்த மாதிரி துறையில போனால் நல்லா இருக்கும், புரியுதுங்களா? விவசாயம் பண்ணி சாதிக்கிறவங்களும் இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம். அதே முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் இருந்தோ, மேல் பதவியில் இருந்தோ, கவர்மெண்ட் வேலையில இருந்து சாதிக்காதவங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு பலன் நல்லா இருக்கா அப்படின்றத மட்டும் பாருங்க. 100% இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு யோகம் தான். ஏன்னா 11ஆம் இடத்துல வராரு. அந்த மாதிரி லாப குருவா இருக்கிறவர் நிச்சயமா நிறைய நற்பலன்களை கொடுக்க போறாரு. அதை நீங்க வந்து கரெக்டா பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன் நான். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. கன்னி காலபுருஷனுக்கு 6. காலபுருஷனுக்கு 6 மட்டும் இல்லைங்க, 6 மனமே 6. அந்த ஆறுதலை கொடுக்கக்கூடியது 6. 6ங்கிறது நீங்க ஆனா நம்பர் நினைக்காதீங்க. 6ங்கிறது 6 நிலையை நினைத்துக் கொள்ள வேண்டும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அதுதான் 6 நிலைகள், சகசர நிலை. அப்ப காலபுருஷனுக்கு 6. அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிகப்பெரிய நட்சத்திரங்கள், உயர்ந்தவங்க. நேயர்களுக்காக தான் ஸ்பெஷலா உங்களுக்கு இந்த குரு அதிசாரத்துல எல்லாரும் சொல்றாங்க, ஐயா சொல்றதை கேட்கணும்னு. எனக்கு அக்கறை இருந்தா தரணும். நான் படிச்சு பாஸ் பண்ணணும்னா நான் படிக்கணும், அப்பதான் நான் பாஸ் பண்ண முடியும். வாத்தியார் சொல்லி கொடுத்தா சொல்லிக் கொடுக்க நம்பிக்கை இருக்கணும். முதல்ல குருவுக்கு நம்பிக்கை இருக்கணும், அப்பதான் ஸ்டூடெண்ட் படிக்கணும், பாஸ் பண்ணுவான். 2 காப்பி சாப்பிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டா பத்தாதுல்ல. அதே மாதிரி கன்னில உத்தரம் 2, 3, 4 கன்னி. அதுக்கடுத்து முழு நட்சத்திரம் யாரு? ஹஸ்தம். அப்ப உத்தரம், ஹஸ்தம், சித்திரை. அப்ப சித்திரை காலற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரத்துல அது வரக்கூடியது. பார்த்தீங்களா? அதையும் நீங்க நினைவு வச்சுக்கங்க. ஒரு ஜாதகத்துல ஒரு மங்கள காரியங்களை குறிக்கும் போது காலற்ற உடலற்ற தலையற்றதை நீக்கி விடு என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நட்சத்திரத்துல போய் அட்வான்ஸ் கொடுத்து வருவாங்க. என்னன்னு கேட்டா எங்களுக்கு டேட்டு கிடைக்கல, நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக கண்ணில் இருக்கக்கூடிய உத்தரம், ஹஸ்தம், சித்திரை அதிசார குரு. கன்னி ரொம்ப அற்புதமான இடம், கலராத நெஞ்சம், பாசத்துக்கு அடிமை, பாசத்துக்கு அடிப்படை வித்து, பாசத்துக்கு வித்து. மரம் கேட்குமா? மரம் பெருசா அதுமா கேட்குமா? விதையை பார்த்து நான் பெருசா ஆயிட்டுப்பா, நான் எவ்வளவு பெருசா எடுத்து எல்லா மக்களுக்கு நிழல், எல்லா ஆடு மாடுகள் மிருகங்களுக்கு எல்லா விலங்குகளுக்கு எல்லாமே நான் நிழலா கொடுக்குறேன். அந்த மாதிரி அங்கே விலங்கு படுத்திருக்குது, இங்கே ஒரு விலங்கு படுத்திருக்குது, 2 காலு 4 காலு 6 காலு இப்படிலாம் படுத்திருக்குது. நான் தான் இப்ப பெரிய ஆளு. ஏய், நீ எல்லாருக்கும் பெரிய ஆளுதான், நீ எல்லா இடத்துலயும் பெரிய ஆளுதான், ஆனா நான் இல்லாம நீ பெரிய ஆளா வர முடியாது அப்படின்னு வித்து கேட்டுச்சான். வித்துனா யாரு? விதை. வித்துனா யாரு? மூலம். வித்துனா யாரு? ஆதி மூலம். நம்ம எல்லாமே விதையை மறந்துடுறோம், எல்லாமே நூலை மறந்துடுறோம். அது பலப்பலன் இருக்குதுல்ல பச்சை, பலப்பலன் இருக்குதுல்ல மெரூன், பலப்பலன் இருக்குதுல்ல ப்ளூ, அதைத்தான் நினைக்கிறோம். ஆனா நூலுங்கிறது எது? வித்தை, வித்து. அந்த வகையிலே வித்துக்கு உரிய இடம் கன்னி. கன்னி ராசிக்காரங்க நீங்க எங்க போனாலும் பாருங்க, ஒரு சொல் அதிகமா இருப்பாங்க, எல்லாத்துலயும் ப்ராப்பர்ட்டி, எல்லாத்துலயும் ஒரு எச்சரிக்கையா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. என்ன செய்யணும், என்ன கெட்ட பழக்கங்கள் இந்த காலத்துல வரக்கூடிய பழக்கங்கள்ல நீங்க நல்ல நிலைக்கு வர்றதுக்கு நல்லவங்களோட சேருங்க. மழை பெய்யுது, எங்க வாத்தியார் தமிழ் வாத்தியார் சொல்லுவாரு, ஆங்கில வாத்தியார் சொல்லுவாரு, எங்க குரு சொல்லுவாரு, எங்க தாத்தா சொல்லுவாரு, மழை பெய்யும்டா, மழை பெய்யுற இடத்துல 2ஆ வகுத்துக்கடா, இங்கிட்டு சாக்கடையை வகுத்துக்கடா, இங்கிட்டு விருச்சக ராசியை வச்சுக்கடா, இங்கிட்டு நீர் ஓடையை வச்சுக்கடா, ஆறை வச்சுக்கடா, கடகராசியை வச்சுக்கடா அப்படின்னு சொல்லுவார். அப்ப விருச்சக ராசிங்கிறது சாக்கடையில ஓடுறது, கடகராசிங்கிறது ஆற்றுல ஓடக்கூடியது. அப்ப ஏன் ஆற்றுல ஓடுறது? கடகம் துளிர்விக்கப்பட்டது, விருச்சகம் ரகசிய அலை, விருச்சகம் போராட்டத்துக்குரியது, விருச்சகம் அந்த எதையுமே ரகசியமா வைக்கக்கூடிய இடம். அதனாலதான் நம்ம சொல்றோம். நம்ம சாக்கடைக்கு போக மாட்டோம்ல,
அது இருந்தா தான் ரொம்ப முக்கியம். துப்புரத்துல எல்லாம் என்ன பண்ண முடியும்? 2 நாளுக்கு குப்பை வீட்டுக்குள்ள நாரும். அப்ப அதுக்காக அவங்க எல்லாமே இருக்கும் மரியாதை பண்ணணும். அப்படிப்பட்ட இடத்துல அப்ப இங்க மழை பெஞ்சா அது ஆறா ஓடுது, இங்க மழை பெஞ்சா சாக்கடைக்குள்ள போய் சேருது. கருப்பா ஓடுது சாக்கடையில, நீர் கருப்பு, அவ்வளவுதான், நீர் கருப்பு. அப்ப நம்மளுடைய கேரக்டர் வைசியா, நம்மளுடைய தொழில் வைசியா, நம்மளுடைய படிப்பு வைசியா, நம்மளுடைய வம்சாவளியா எப்படி இருக்கிறாங்கிறத நினைவு கூறி வாழக்கூடியவர்கள் கன்னிராசி நேயர்கள். அப்ப கன்னிராசிக்கு குரு அதிசாரம் 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கிறாரு. 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. நல்ல அற்புதமான நேரம் இந்த குரு அதிசாரம், உங்களுக்கு அற்புதமான நேரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய கன்னிராசி 3ஆம் இடத்தை நல்ல முயற்சி, நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் வெற்றி தான். என்ன சிலாக்கியம் பண்ணாலும் உங்களுக்கு ஜெயம்தான். 3ஆம் இடம் வெற்றிக்குரிய இடத்தை 5ஆம் பார்வை, அப்போ குழந்தை பாக்கியம். அடுத்தது 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 5 பூர்வ புண்ணியம், 5 அறிவுக்குரிய இடம், 5 கலைக்கு ஒரு இடம், 5 குழந்தைக்கு ஒரு இடம், 5 7ஆம் பார்வை பார்க்கிறாரு. அப்ப அங்க யார் வருது? துணைவி, நண்பர்கள், சப்தர் கன்னிகள், பாருங்க எல்லாமே. அதுக்கடுத்தது 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்கிறாரு. அதுக்கடுத்தது 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்குறப்பாங்க. அப்ப 7ஆம் இடத்தை அப்ப 7ஆம் இடங்கிறது மனைவி, 7ஆம் இடங்கிறது நண்பர்கள், அப்போ 9ஆம் இடங்கிறது பாக்கியம். அப்போ 9ஆம் இடத்தை பாக்கியமா பார்க்கிறாரு. அப்போ 9ஆம் இடத்தை பாக்கியமா பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த தந்தையார் சொத்து, அந்த தந்தையார் சொத்து பூரா நமக்கு வரும். தந்தையார் சொத்து பூரா வந்துடும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா பார்க்கறது 7ஆம் இடம். 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அப்போ எந்த மனைவி வீட்டுக்காரமா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்காது. இன்னைக்கு என்னங்க எங்கிருந்து வந்துச்சு, அதை வைக்கணும் இதை வைக்கணும் அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல. வீட்டுல குடும்பத்துல லௌகீகம் தானே. என்னங்க மாமனார் மாமா என்னங்க என்னமோ எழுதி வச்சுட்டு போனாரு இல்லையா, மாமா ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, அந்த பணம் வந்துருச்சா இல்லையா கேட்குறோம்ல. அதுதான் 7ஆம் இடம், அதுதான் 9ஆம் பார்வை. அங்கே குரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்துடுறாரு, அங்கே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்துடுறாரு. அப்ப வெற்றி உங்களுக்கு தான். சப்த கன்னி வழிபாடு மறக்கவே மறக்காங்க கன்னிராசிக்காரவங்க. சப்த கன்னி வழிபாடு நீங்க புதன்கிழமை இந்த சுண்டு விரல்ல ஒரு தங்கத்துல சின்ன மோதிரத்தை, தங்கத்துல ஒரு பச்சை கல் வச்சு மரகத கல் வச்சு போடுங்க. சூப்பரா மரகத கல் வச்சு ஒரு மோதிரத்தை போடுங்க. 27 சப்த கன்னியில 9 சுத்து சுத்துங்க. 9 சுத்து சுத்திட்டு கற்பூரம் ஏத்துங்க. அப்புறம் 9 சுத்து சுத்திட்டு ஒரு கற்பூரம் ஏத்துங்க. அப்புறம் 9 சுத்து சுத்திட்டு ஒரு கற்பூரம் ஏத்துங்க. 9 27 ஆயிருதா? அப்ப 27 நட்சத்திர அதிபதிகளுக்கும் யாரு சொந்தக்காரங்க? சப்த கன்னிகள். அப்ப ஹஸ்தம், உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் யாருமே சாதாரணமா நினைச்சு இடப்படாது. உங்க பையனை நினைச்சு இடம் போட்டாலும் சரி, உங்க பேரை நினைச்சு நீங்க இடம் போட்டாதீங்க. பாத்தீங்களா? அப்பா 8 அடி, பிள்ளை 16 அடி, பேரை 32 அடி. அதனாலதான் சொல்றது எடை போட்டுறாதீங்க தயவு செய்து. அதனால கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசாரம் மிக சிறப்பான ஒரு யுகமாக மாறும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அதாவது தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைய போறார். இது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு அப்படின்றது தான் சொல்லணுன்றீங்க. உண்மையாலுமே கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கையில இந்த குரு பயிற்சி என்னைக்குதான் தொடங்குனதோ, 2025 மே என்னைக்கு தொடங்குனதோ அந்த நேர காலகட்டம், அதாவது குறிப்பா 2025 தொடங்கின காலகட்டத்திலேருந்தே கன்னிராசிக்கு சோதனைக்கு மேல சோதனைகள் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அடிமேல் அடி இடிமேல் இடின்றது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தான் பொருந்தும். எது செய்தாலும் தடை, தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சூழக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், வருமான தடைபாடு, கடன்கள் ரொம்பவே ஆட்டி படைக்குதுன்ற மாதிரி ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களா இந்த கன்னிராசி அன்பர்கள் இருந்துட்டு இருக்கீங்க. முக்கியமா திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புள்ள பிரச்சனைகளும், திருமணமானவங்களுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருக்கீங்க. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சிகளா உங்களுக்கு வரப்போகுதுன்றதுக்காக தான் நான் இந்த விளக்கங்களுக்கு சொல்ல விரும்புறேன்.
இது வருகின்ற அக்டோபர் மாதம் 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 2025 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரையும் அதிசாரமா உங்களோட லாபஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் வர இருக்கார். அப்ப லாபஸ்தானத்தில் குரு பகவான் சாதாரணமா இல்லை, அது அந்த கிரகமானது வலிமை பெற்று உச்சபலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகுதுங்க. அப்ப எப்பொழுதுமே ஒரு சாதாரண நல்ல கிரகமோ கெட்ட கிரகமோ எந்த கிரகம் 11ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த நபர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தருன்றது உண்மைங்க. வாரி வழங்கும் பலன்களை கெடுக்கின்ற விதி. அப்ப கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில கடந்த கால அமைப்புகள் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா பல நாள் காலகட்டங்கள் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைகளுக்கு இந்த நேர காலகட்டங்கள் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டமாக உதயமாக போகுது. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலுங்க. அதனால உங்களோட சுய ஜாதகத்தையும் இந்த நேரத்தில் ஒரு முறை உங்களோட குடும்ப ஜோதிடர்கிட்ட கொடுத்து செக் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களை பற்றி அவருக்கு தெரியும். குடும்ப ஜோதிடர்கிட்ட போயிட்டு தெளிவாக கொடுத்துட்டு இதை மாதிரி சொல்லியிருக்காங்களே, ஏதாவது மாற்றங்கள் நடக்க போதா இந்த 2 மாத காலகட்டத்தில், நாம் எப்படி அதுக்கு தயார்படுத்திக் கொள்ளணும், நான் இப்போதைக்கு இந்த நேரத்தில் வலிமை குறைந்து இருக்கும், இது என்ன செய்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தை மட்டும் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த அதிர்ஷ்டத்தை திடீர்னு ஒரு 2 மாத காலத்தில் ஓரளவுக்கு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு 100க்கு ஒரு 95% பிரச்சனைகளை விளக்கறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உதயமாகின்றீங்க. அப்போ உண்மையாலுமே சொல்ல பாருங்க, இந்த லாபஸ்தானத்திலிருந்து இந்த குரு பகவான் உங்களுக்கு லாபங்களை அதிகரிக்க சொல்ல போறார், வாய்ப்புகளை தேடி கொடுக்க போறார். வருமானமே இல்லை சார், தொழிலே நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வருமானங்களை அதிகரிக்கிறதும் தொழில் மூலியமா லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்புகளாகவும் ஒரு உருவாக போகுதுங்க. அப்போ சொந்த தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் ஒரு வளர்ச்சிகளும் சொந்த தொழில் மூலியமா லாபங்களும் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த நேர காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லாபஸ்தானத்திலிருந்து இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாமே புனிதமடையக்கூடிய அமைப்பு. எப்போதுமே குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு வலிமை கொஞ்சம் அதிகன்றது விதி. அப்போ இந்த குரு பகவான் எங்கே இருக்கிறார்? 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து அவர் 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். அப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு இது நாள் வரலும் எடுத்து முயற்சிகள் எல்லாமே தோந்து போயிட்டேன் சார்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துட்டு எந்த முயற்சிகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக எடுத்து பாருங்க. அந்த முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கன்றீங்க. அது திருமணமாக இருந்தாலும், காது குத்து, மட்டடிக்கிறது, தொழில் சார்ந்த விஷயங்கள், எந்த ஒரு விதிகளாக இருந்தாலும் எடுத்த காரியத்தை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சிகள் எடுக்க போறீங்க, அதில் ஆதாயங்களை பெற போறீங்கன்றீங்க. அதில் முக்கியமாக கன்னிராசிக்கு இளைய சகோதரம் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். அப்போ இந்த 3ஆம் இடத்தை இந்த குருபகவான் பார்க்கறனால இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு உருவாகும். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அப்போ உங்கள் வீட்டில் யாராவது இளைய சகோதரம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு யாருக்கும் திருமணம் நடக்காமல் இருந்தால் இந்த நேரத்தில் நல்லது நடக்க போகும் காலகட்டங்கள். அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லைன்னா குழந்தை பேர் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள், இதெல்லாம் உதயமாகக்கூடிய காலகட்டங்களாக இருக்க போகுது கன்னிராசி அன்பர்களுக்குன்றீங்க. உங்களோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு 2.5 மாத காலகட்டத்துக்குள்ளார ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுது. முக்கியமாக தனப்பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உதயமாக போகுது. கடன்கள் எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் இந்த கடன்களை எப்படி எதிர்கொள்வோம் அப்படின்ற ஒரு திட்டமிடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை இந்த குரு பகவான் சமசப்தமாக பார்க்க இருக்கிறார். அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரலும் சமசப்தமாக நேரடி பார்வையில் உச்சபலம் பெற்று பார்க்கறனால, சார் நாங்கள் திருமணம் ஆகி 5-6 வருடம் ஆயிடுச்சு சார், திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் பேருக்காக காத்துட்ருக்கோம், ஆனால் குழந்தை பேரே தரிக்கலை, நாங்கள் போகாத கோயில் கிடையாது, வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் கிடையாது, எடுக்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது, எல்லாமே நடந்துட்டோம், எல்லாருமே கரெக்டாக இருக்குன்றாங்க, ஆனால் குழந்தை பேர் மட்டும் உருவாகலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு திடீர்னு பாருங்க, நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் போய் பார்த்துருப்பீங்க, எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் இந்த அக்டோபர் 18 இந்த டிசம்பர் 5க்குள்ளார புத்திர காரகனே குரு பகவானாக இருந்து புத்திரஸ்தானத்தை சமசப்தமாக பார்க்க இருக்கனால கன்னிராசிக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் தரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது. அதே வேளையில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. கணவன் மனைவி இருவர் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து பாருங்க. இந்த கணவன் மனைவி இருவர் ஜாதகத்தை நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களை ஏதாவது தோஷங்கள் இருந்ததுன்னா அது சார்ந்த கோயில்களுக்கு பரிகாரத்துக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அப்போ அந்த கோயில் பரிகாரங்கள் நீங்கள் செய்வதன் மூலமாக இந்த தடை இல்லாமல் குழந்தை பேரை பெற்றெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் பூர்வ புண்ணிய சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உதயமாகுதுங்க. அப்போ பூர்வ புண்ணிய சொத்து சோகங்கள் அப்படின்னாக்கா, தந்தை வழி சொத்து சோகங்கள் ஏதாவது பிரித்து கொடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட போயிருக்கலாம். அப்படிப்பட்ட சொத்து சோகங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதமாக கிடைக்கும். அந்த சொத்து சோகங்களை விற்று அதனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உதயமாகுதுங்க. 5ஆம் இடம் குலதெய்வ ஸ்தானம் அப்படின்றனால உங்கள் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுது. எப்பொழுதுமே என்னதான் நீங்கள் அழுது பிறண்டாலும் உங்களை பார்க்கறதுக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைக்கணும்.
அப்போ இந்த நேர காலகட்டங்களில் உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் இல்லை. அப்போ குலதெய்வத்தின் பார்வைகள் எப்போ கிடைக்குன்னா அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரலும் குலதெய்வத்தின் பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால குலதெய்வத்தை கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா எதிர்கால அமைப்புகள் எந்த விதத்தையும் தடைகள் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியுன்றீங்க. அடுத்ததா இந்த குரு பகவானோட பார்வை 9ஆம் பார்வையா அவங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம். முக்கியமாக கன்னி ராசிக்கு திருமணம் தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, பிரச்சனைக்கான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அப்ப இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கடந்த கால வாழ்க்கையை சிந்திக்கும் போது முக்கியமா திருமணத்துல பல்வேறுபட்ட தடைகள், இதுல முக்கியமா காதல்னால பிரச்சனைகள், அதாவது ஒரு பெண்ணை நினைக்கிறோம், பையன் நினைக்கிறோம், அது சாட்டிஸ்ஃபேக்ஷனா அமைய மாட்டேங்குது, 2 குடும்பத்தை பிரிக்க செயல்பட மாட்டேங்குது, அதனால கோர்ட்டு கேஸ் வழக்குகளை வேற நிறைய சந்திச்சிட்டோம் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரு வீட்டாரின் சம்மதத்தோட உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. காதலில் இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, நார்மலாகவே திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாக போகுதுங்க. அப்போ திருமணம் ஆகாததுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உதயமாக போகுது. தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள் உதயமாகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 5 2026 ஜூன் 1 காலகட்டத்தில் இந்த குரு பகவான் உச்சபலம் பெற்ற குரு பகவான் வக்ரகதியில் திரும்ப பின்னோக்கி போறாருங்க இல்லைங்களா. அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுனாக்கா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மந்த சூழல்கள் இருக்கலாம், கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும், புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடாது, புதிய தொழில் தொடங்கக்கூடாது, உத்தியோகம் பார்க்கக்கூடாது, இருக்கிற வேலைகளை அப்படியே கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்குன்றீங்க. அதனால இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 5 காலகட்டங்கள் ஒரு பொன்னான காலகட்டங்களாக இருக்கு. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.